அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர், ஆனில் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். ஏசிபி எம்ஏசி பற்றி மேலும் ஒரு முக்கியமான வீடியோ. ஆர்மியை பொறுத்தவரையில் அனைவருக்குமே ஒன்றுபோல் ப்ரொமோஷன், அதாவது பதவி உயர்வு என்பது இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆகையால் தான் அவர்களுக்கு ஒன்றுபோல் பதவி உயர்வுக்கு ஏற்றாற்போல் பணப்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன். ஒரு குறிப்பிட்ட பணிக்காலத்திற்கு பின்பு சிப்பாய் 1 ஜனவரி 2006க்கு பின்பு ஒரு 8 வருடங்கள் பணிக்காலம் முடித்திருந்தால் அவர்களுக்கு நாயக்குரிய ஊதியம், 16 ஆண்டுகள் முடித்தால் அவள்தாருக்குரிய ஊதியம், ஓய்வு பெறும்போது அதற்கான ஓய்வூதியம். அதேபோல் நாயக் 16 ஆண்டுகள் முடித்தால் அவர்களுக்கு அவள்தார், மற்றும் 24 ஆண்டுகள் பணி செய்திருந்தால் அவர்களுக்கு நாய சுபிதார் கிரேடுக்குரிய ஊதியம், ஓய்வு பெறும்போது ஓய்வூதியம். அதேபோல் அவள்தார் 24 ஆண்டுகள் முடித்து வரும்போது அவர்களுக்கு நாய சுபிதார் கிரேடுக்குரிய ஊதியம் மற்றும் ஓய்வூதியம், அதற்கான பல பலன்கள் கிராஜுவேட்டி, என்கேஜ்மெண்ட் ஆஃப் லீவ், கேபிட்டலைசேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் என்பதுதான். ஆனால் இந்த தகுதியுள்ள அனைத்து எம்ஏசிபி கிரேட் உள்ளவர்களுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு ஊதியம் அண்ட் ஓய்வூதியம், அதுக்கான பணப்பலன்கள் கிடைக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறிதான். பல புகார்கள் சிபிஎன் கிராம் ஸ்பர்ஸில் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு இந்த பணப்பலன்கள் என்பது கிடைக்கின்றது. ஆனால் இப்போது ஒரு முக்கியமான வீடியோ இது. ஒரு அவள்தாருக்கு அவருக்கு எம்ஏசிபி கிரேடு கிடைக்க வேண்டும், நாய சுபேதார், சிபிஎன் கிராம் புகார், அதற்கு மேல் ஸ்பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம், இப்படி பல புகார்கள் அனுப்பப்பட்ட பின்பு அவருக்கு கிடைத்த பிபிஓ என்பது அதிர்ச்சிக்குரியதான். ஏனென்றால் அவர் அவள்தாருக்கு வாங்கி கொண்டிருந்த அந்த ஊதியம் குறைப்பு, அதன் அடிப்படையில் ஓய்வூதியம் குறைப்பு, இதன் காரணமாக கிராஜுவேட்டி கம்யூட்டேஷன் குறைப்பு. ஆகையால் அவருக்கு இந்த ஆகஸ்ட் 2025 அவருடைய ஓய்வூதியத்திலிருந்து 70,000க்கு மேல் பிடித்தம். ஆனால் அவருக்கு சரியான முறையில் ஊதியம் பே ஃபிக்சேஷன் செய்திருந்தால் எம்ஏசிபி கிரேடிற்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது 2 லட்சத்திற்கு மேல். இதற்கு முக்கிய காரணம் யாதெனில் இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், அதாவது பிசிடிஏ பர்சனுடைய சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். அதோட இந்த பணியில் ஈடுபட்டுள்ள ஸ்டாஃப் ரெக்கார்ட்ஸ், பிஏஓ மற்றும் பிசிடிஏ பர்சனில் உள்ள அலட்சிய போக்கு. இதில் பாதிக்கப்படுபவர் இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களே. அவர்களுக்கு தான் இந்த ரிக்கவரி, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகைக்கு பதிலாக நிக்கவரி என்பது இவர்களுடைய காரணங்களால் தான் இப்படி ஏற்படுகின்றது. இதனுடைய முழு விவரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்பு அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் படைவீரர் என்ன கூறுகின்றார் என்பதை இதில் பார்ப்போம். வணக்கம், என் பேர் எக்ஸ்-அவல்தார் கே செல்வபாண்டி. நான் ஆர்மி ஏர் டிஃபென்ஸில் நான் 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு 2020 ஆகஸ்ட் 31 ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆகும்போது நான் அவல்தாரில் எம்எஸ்சிபி நாயக் சுபேதாருக்கு நான் எலிஜிபிளோடு ரிட்டையர்ட் ஆனேன். ஆனால் எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆன டேட்லேருந்து ஒரு 4 வருஷமாக 2024 வரைக்கும் எனக்கு ஒன்றுமே வரல, பிபிஓவும் வரல, அதுக்குரிய சம்பளமும் வரல. நான் அதுக்கப்புறம் நான் சங்கத்துக்கு வந்தேன். சங்கத்தில் சிபிஎன் கிராமில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னாங்க. கம்ப்ளைண்ட் போட்டாங்க, சொன்ன மாதிரி அறுப்படை சங்கத்திலேருந்து சாப் போட்டார். அதுக்கப்புறம் இந்த பர்ஸ்லேருந்து அவுட்ரீச்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க திருச்சிக்கு போனேன். திருச்சி போன டேட் 30 ஜூன், அங்கேயும் போனேன். அதுக்கப்புறம் இங்கே விருதுநகரில் கலெக்டரேட்டில் போட்டாங்க, அது 1ஆம் தேதி ஜூலையில். அப்போ அங்கேயும் போனேன். அங்கேயும் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பிபிஓ வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு மொபைலுக்கு. நான் அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு நான் சங்கத்தை நாடினேன். சங்கத்தை நாடும்போது சங்கத்தில் ரொம்ப அவங்களுக்கே அதிர்ச்சி ஆச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் வாங்கிட்டு இருந்த சம்பளம், நான் 2024 என்ன சம்பளம் ஆகணும்னா அதையும் குறைச்சி, நான் அதை குறைச்ச உடனே என்ன செஞ்சு பென்ஷன்லேயும் குறைஞ்சிருச்சு. பென்ஷன்லேயும் குறையும், எனக்கு கிராஜுவேட்லேயும் கம்யூட்டேஷன்லையும் 2ஐயும் குறைச்சி எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கணும்னு சொன்னது சாப்பு எனக்கு 70,000 என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சதுப்போ இப்போ நான் இது சாப்பு என்ன சொல்கிறாரு, இதை நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாரு.
எனக்கு கிடைக்கணும் 2 லட்சம் கிடைக்க வேண்டியது மேற்கொண்டு அவங்க 70,000 என்னோட சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டாங்க. இதனால சாப் இப்போ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. நானும் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப இந்த வீடியோ பார்த்தவங்க உங்களோட இதையும் நீங்கள் அவங்கவுங்க இதை வந்து சங்கத்தை சாப்பிட்ட சொல்லுங்கள். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க தீர்வு பண்ணுவார். நன்றி, வணக்கம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். MACP Modified Assured Career Progression for Financial Upgradation, but here Financial Downgradation. அதாவது நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரி மாடிஃபைடு அஷ்யூர்டு கேரியர் ப்ரோக்ரஷன் MACP என்பது ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு அது ப்ரொமோஷன் கிடைக்கவில்லை எனில் அவங்களுக்கு பணப்பலன்கள் என்பது கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காலத்திற்கு பின்பு. ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷன் நிதி மேம்பாடு. ஆனால் இங்கே என்ன நடந்தது? ஃபைனான்ஷியல் டவுன்கிரேடேஷன் நிதி குறைப்பு. இது பற்றி தான் இந்த வீடியோ. ஹவல்தார் செல்வபாண்டி அவருடைய சர்வீஸ் வந்து 24 வருஷம் 6 நாள் முடித்து 31 ஆகஸ்ட் 20 ரிட்டையர் ஆனார். அப்போ அவருடைய பே மெட்ரிக்ஸ் வந்து 42,800, எமாலுமெண்ட்ஸ் வந்து 48,450. இதன் காரணமாக அவருடைய பென்ஷன் வந்து 24,225 இருந்தது. ஆனால் இவருக்கு வந்து அந்த MACP கிரேட் நாயசுபிதார் கிடைக்கணும். ஏன்னா 24 வருஷம் முடித்து ஆகஸ்ட் 20 ரிட்டையர் ஆன காரணத்தினால 3 ஆண்டு காலமாக அவருக்கு கிடைக்கல. ஏன்னா கொரோனா டைமில் டைரெக்டாக அவர் வந்து வீட்டுக்கு வந்ததுனால யூனிட்லேருந்து எத்தனையோ புகார்கள் போட்டு நடக்கலை. பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம், CPN கிராம். அப்புறம் CPN கிராமில் கண்டினியூஸ் 2 புகார் போட்டதுக்கப்புறம் ஒரு PPO வந்தது. அதுதான் அதிர்ச்சியான PPO. என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்க பே லெவல் 5லேருந்து 6 இப்போ பார்க்குறீங்க நீங்கள் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிறோம். பே லெவல் 5லேருந்து 6 அவள்தார் கிரேடு டு நாயஸ்பிதார் கிரேடு ஆக்கிட்டாங்க. ஆனால் பே மெட்ரிக்ஸ் என்னவா இருக்குது? 42,800 அங்கே 42,300 இருக்குது. எப்படின்னா எவ்வளவு குறைச்சிட்டாங்க? 500 ரூபா குறைச்சாச்சு. ஆனால் பே எமாலுமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் 48,450 அது கிளாஸிஃபிகேஷன் பேயோடு இருந்தது. ஆனால் MACP நாயசுபிதார் JCO கிரேட் கிடைக்கிறப்ப அந்த கிளாஸிஃபிகேஷன் அலவன்ஸ் கிடைக்காது. அதனால் இந்த 48,000 47,500 ரூபா குறைப்பு. இதனால் என்னாச்சு? அவருடைய பென்ஷன் வந்து 23,750 ரூபா என்ற குறைப்பு ஆயிடுச்சு. இதுதான் நெக்ஸ்ட்டு. இதே மாதிரி ஒரு அவல்தார் சாதுராஜ், அவர் 24 வருஷம் சர்வீஸ் முடித்து வந்திருக்கிறாரு. 24 இயர்ஸ் 8 டேஸ். பே லெவல் 5ல் 29 பிப்ரவரி 2020 அவர் ரிட்டையர் ஆகிறவனப்ப அவருடைய பே இன் மெட்ரிக்ஸ் வந்து 39,200, எமாலுமெண்ட்ஸ் வந்து 44,950, அவருடைய பென்ஷன் வந்து 22,425. ஆனால் அவருக்கு அந்த பே ஃபிக்சேஷன் பண்ணுறப்ப பே மெட்ரிக்ஸ் அதாவது நிதி மேம்பாடு அப்படிங்கும்போது 39,200லேருந்து அவருக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 41,100. இட் மீன்ஸ் 1,900 ரூபா அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அவருக்கு லாஸ்ட் பே இருந்தது 47,400 ப்ளஸ் அந்த கிளாஸிஃபிகேஷன் பே 450. ஆனால் JCO கிரேடு கிடைக்கிறப்ப அந்த 450 ரூபா கிடைக்காது. அதனால் அவருடைய பே வந்து எமாலுமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் ஆனது வந்து 46,300. எமாலுமெண்ட்ஸ் கிடையாது, அது லாஸ்ட் பே. அதே மாதிரி தான் இந்த 1,900 ரூபா அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் அவருடைய பென்ஷனும் கூடிருச்சு அவருக்கு. இதை பற்றி இப்போ பார்ப்போம். இங்கே பென்ஷனும் கூடிருச்சு. 22,425 23,150. அதனால் அவருக்கு கிடைத்த ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி 7,85,000 8,12,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அவருடைய கம்யூட்டேஷன் 11,90,000 12,33,000 சம்திங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவருக்கு எல்லாமே நிதி மேம்பாடு அந்த பே மெட்ரிக்ஸில் இன்க்ரீஸ் ஆனதுனால லாஸ்ட் பே இன்க்ரீஸ். அதனால் கிராஜுவேட்டி, பென்ஷன் அண்ட் கம்யூட்டேஷன் எல்லாமே அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் கம்பேரிஷன் சாதுராஜ் அண்டு MACP நாயஸ்வர் செல்வபாண்டி. இதனால் சாதுராஜ் அவர்களுக்கு வந்து பென்ஷன் வந்து 725 ரூபா கூடியிருக்கு. ஆனால் இவருக்கு 475 ரூபா குறைவாக இருக்குது. இதன் காரணமாக தான் செல்வபாண்டிக்கு ஊதிய குறைப்பு, ஓய்வூதிய குறைப்பு, கம்யூட்டேஷன், கிராஜுவேட்டு எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதே மாதிரி அவங்க லீவ் என்கேஜ்மெண்ட்டும் குறைத்திருக்கலாம். இதுதான் அந்த பே எப்படி ஃபிக்சேஷன் பண்ணுறது. ஒரு கிரேடில் இருந்து ஒரு ரேங்கில் இருந்து இன்னொரு ரேங்க்கு ப்ரொமோஷன் ஆகிறப்பையோ ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷன் பண்ணுறப்ப எப்படி வந்து அவங்க
பே ஃபிக்சேஷன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த பே மெட்ரிக்ஸ் டேபிள். இதில் வந்து ஹவல்தார் சாதுராஜ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். 39,200. அவருக்கு எவ்வளவு ஃபிக்சேஷன் ஆயிடுச்சு பே லெவல் 6ல் 5ல் இருந்து 41,100. ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டு அவருக்கு 1,150. அதனால் அந்த இன்க்ரிமெண்ட்டோட சேர்த்தா 40,550. அந்த 40,550க்கு மேலே அந்த பே லெவல் 6ல் என்ன ரேஞ்சில் இருக்குதோ அதுதான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் ஆரோ 39,200 தான் சாதுராஜ் என்பவருக்கு. அவருக்கு அந்த இன்க்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அங்கே என்ன இருந்தது, 40,550. அப்படிங்கும்போது இங்கே 41,100 இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா 39,900. அப்படிங்கும்போது இந்த 41,100 தான் அவருக்கு பே மெட்ரிக்ஸில் ஃபிக்ஸ் ஆகி அவருக்கு லாஸ்ட் பேயும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் செல்வபாண்டிக்கு என்ன ஆயிடுச்சு, 42,800 இருந்தது. ஆனால் ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டால் 1,454, டோட்டல் 44,254 வரும். அதனால் 44,900 வரணும். ஆனால் பே லெவல் 6ல் என்ன கொடுத்துட்டாங்க, 42,300 குறைப்பு. இப்போ இங்கே பார்க்கலாம். இது வந்து செல்வபாண்டி ஃபஸ்ட்டில் அந்த ப்ளூ லைனில் கொடுத்துருக்கேன் 42,800. ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டால் பே லெவல் 6ல் அதன் பிரகாரம் அவருக்கு அந்த ரேஞ்சு கிடைக்க வேண்டிய வந்து 44,900. அங்கே ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டால் அவருக்கு வந்தது 44,254. அதனால் இங்கே 44,900. அதுக்கு முன்னாடி 43,600 இருக்குது. ஆனால் அந்த இன்க்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் 44,000 சம்திங் வந்ததுனால 44,900ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 42,800 அந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஏரோ மார்க் கொடுத்துருக்குறோம். 42,800லேருந்து 42,300 இந்த குறைப்பு. இந்த குறைப்புனால தான் அவருக்கு வந்து இவ்வளவு ரிக்கவரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி 42,800 இருந்தது அவல்தாரில். எம்ஏசிபி கிரெடிட் நாய்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப 42,300. அதனால் குறைப்பு. இந்த குறைப்பு காரணமாக அவருக்கு பிடித்தமானது என்னன்னு கேட்டால் அந்த ரிக்கவரி ஆஃப் பென்ஷன். எப்படின்னா 24,225 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது குறைத்தது வந்து 23,750. இதன் காரணமாக அந்த ரிக்கவரி வந்து 29,526. கிராஜுவேட்டினுடைய குறைப்பு 15,515. கம்யூட்டேஷன் குறைப்பு வந்து 25,514. ஆக மொத்தம் 70,555ங்கிறது குறைப்பு. ஆனால் அவருக்கு அந்த பே மெட்ரிக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் அந்த பே லெவல் 6ல் போய் அந்த ரேஞ்சு படி அப்படி கொடுத்தால் அப்படிங்கும்போது அவருடைய பென்ஷன் வந்து 25,050 ஆகும். அப்படிங்கும்போது அந்த 24,225 கிடைச்சிக்கின்றது. இதனுடைய வித்தியாசப்படி அவருக்கு வந்து 1,33,600. ஏன்னு கேட்டால் அந்த செப்டம்பர் 20லேருந்து ஜூன் 24 வரைக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு ORP 3 அப்ளிகபிள் 1 ஜூலை 2024லேருந்து 26,825. இதன்படி 1,33,600. ஆனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த கிராஜுவேட்டி அமௌண்ட் வந்து 31,233. கம்யூட்டேஷன் வந்து 44,461. ஆக மொத்தம் 2,08,754 கிடைக்கணும். ஆனால் ரிக்கவரி எவ்வளவாக இருக்குது, 70,555. இதுதான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 25ல் அவங்க என்னென்ன ரிக்கவரி போட்டாங்க. இவங்க ரிக்கவரியில் என்ன செஞ்சுருக்கிறான்னு கேட்டாச்சுன்னா அந்த இயர்ஸ் அமௌண்ட்டு டோட்டல் செப்டம்பர் 20லேருந்து ஜூலை 25 வரைக்கும், அதே மாதிரி ரிக்கவரி அந்த செப்டம்பர் 20லேருந்து ஜூலை 25 வரைக்கும் ரிக்கவரி அமௌண்ட்டை போட்டு அந்த கிராஜுவேட்டி சிவிபி ரிக்கவரியை போட்டு இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் கொடுத்ததுனால தான் அவருக்கு அவ்வளவு ரிக்கவரி பிடித்தம்ங்கிறது. The modified assured career progression, financial upgradation, but here financial downgradation. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷனுக்கு பதிலாக ஃபைனான்ஷியல் டவுன்கிரேடேஷன் எப்படி இருந்தது என்றது. இது வந்து சீரியஸ் கைண்ட் ஆஃப் நெக்லிஜென்சி பை ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஆர்மி பிஓஆர் பிசிடிஏ பர்ஸ். இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிசிடிஏ பர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்ளை என்னவாக இருக்குன்னு கேட்டால், எங்களுக்கு வந்து அந்த எல்பிசி கம் டாட்டா சீட்டில் இப்படி தான் இருந்தது, அதனால தான் நாங்கள் அவங்களுக்கு பிபிஓ இஷ்யூ பண்ணோன்னு சொல்லுவாங்க. ரெக்கார்டை கேட்டால் ரெக்கார்டு சொல்லுவாங்க நாங்கள் பிஏவுக்கு அனுப்பணும், பிஏவில் தான் அந்த பே ஃபிக்சேஷன் ஆச்சு, அதனால் அவங்க தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக மொத்தம் இது வந்து 3 ரெக்கார்ட் ஆஃபீஸ், பிஏஓ, பிசிடிஏ பர்ஸ். ஆனால் பிசிடிஏ பர்ஸ் அதை செக் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் ரெக்கார்ட் ஆஃபீஸும் அவங்களுக்கு திரும்பி வர்றப்ப ஏன் வந்து அந்த ஓய்வூதியம் ஊதியம் இதெல்லாம் குறைப்பாக இருக்குதுன்னு செக் பண்ணி அவங்க 2வது அதை சரி செய்ய அனுப்பியிருக்கலாம், அதை அனுப்பலை. ரிசல்ட் கடைசியில் என்ன ஆச்சு, ரிசல்ட் லெஸ் பென்ஷன் ரிக்கவரி. பாதிக்கப்பட்டது யார், அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் தான். அதிகமாக கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம்
அரியர்ஸ் அந்த நிலுவைத் தொகைக்கு பதிலாக குறைவாக கிடைச்சிருக்கு. ஆனால் இதற்கு ஒரு இப்போது புதுசு கிடையாது. பென்ஷன் ரெகுலேஷன் ஃபார் தி ஆர்மி 2008 Part 2 பேரா 49 என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி தவறுகள், இந்த மாதிரி கிராஜுவேட்டிகள் வந்து தவறாக கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். எத்தனை காலத்துக்கு அவங்களுக்கு குறைவாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது நிரூபிக்கப்பட்டால் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாஃபுக்கு மேலே டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கலாம்னு இருக்குது. இதில் இருக்குது பேரா 49 ஆஃப் பென்ஷன் ரெகுலேஷன் ஃபார் தி ஆர்மி 2008 Part 2. நெக்ஸ்ட்டு PCDS சர்க்குலர் நம்பர் 165. இதில் எவ்வளோ காலம் அவங்க வந்து பென்ஷன் இந்த அரியர்ஸை டிலே பண்ணுறாங்க, அப்படி டிலே பண்ணுறதுக்கு காரணங்கள் இருந்தால் அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது அந்த சர்க்குலர் நம்பர் 165 பிரகாரம். இதன்படி நாங்கள் எத்தனையோ CPPCயில் இருந்து RBI ஓம்பட்ஸ்மனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போ எல்லாமே PCDA பர்ஸ்லேருந்து டைரெக்டாக பேமெண்ட் ஆகுது. இதனால் வரைக்கும் வாங்கலை. ஆனால் இனிமேல் ஒவ்வொரு கேஸாக டேக்கப் பண்ணியிருப்போம். ஏற்கனவே ஒரு கிராஜுவேட்டி கேஸு சுபேதார் பால்சாமிங்கிறவங்களுக்கு வந்து 3 lakh rupees அவருக்கும் 4 வருஷம் ஆச்சு குறைப்பு, இன்னும் கொடுக்கல. அதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பேரா நம்பர் 49 பென்ஷன் ரெகுலேஷன் ஃபார் த ஆர்மி இதன்படி அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அஸ் வெல் அஸ் யார் இந்த தவறுகள் செஞ்சாலோ இவ்வளோ நீண்ட காலமாக கிடைக்கலையோ இப்போ கூட அவருக்கு கரியாண்ட BPO இஷ்யூ ஆயிடுச்சு. பட் இது வரைக்கும் பேமெண்ட் ஆகலாம். இது இஷ்யூ ஆனதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு. இனி அது வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து கிடைக்கல. இப்போ இதுக்கு இந்த செல்வப்பாண்டி அவர்களுக்கு சரியான முறையில் அவருக்கு அந்த ஊதியம், ஓய்வூதியம், கிராஜுவேட்டி, கம்யூட்டேஷன் கிடைப்பதற்கு CP இன்கிராமில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறோம் 23 செப்டம்பர் 2025. ஏன் இந்த வீடியோன்னு கேட்டாச்சுன்னா, ஒவ்வொரு எக்ஸர்வீஸ்மேனும் அவங்களுடைய PPO சரியான முறையில் பார்க்கணும். அதில் என்னென்ன தவறுகள் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது அது என்னன்னு. இப்போ ரீசெண்ட்லி கூட திருநெல்வேலியிலேருந்து ஒரு கேஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலருக்கு நார்மல் கொடுக்கணும், என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பல தவறுகள் இருக்குது. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் கேஸ் இப்போ எங்ககிட்ட வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து டிவிஷன் அவங்களுடைய மதர் இன்லா இவங்களுக்கு கிடைக்கணும். ஆனால் இந்த பென்ஷன் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ORP 3ல் டிவிஷன் பண்ணுறதுக்கப்புறம் பதிலாக 2 பேருக்குமே ஒரே பென்ஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து டாக்டர் இன்லாக்கு 80% கிடைக்கணும், மதர் இன்லாக்கு வந்து 20%. ஆனால் டாக்டர் இன்லாக்கு என்ன கொடுக்குறாங்க, ஃபுல் 100% கொடுக்குறாங்க. இப்போ அந்த லைட்டுக்கு வந்துருக்கு. இதுவும் ஒரு தவறு தான். இதனால் என்ன ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். PCDA பர்ஸ் ஏன்னா அதில் தவறுகள் நடக்கும், ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த தவறுகளை சுட்டி காட்டினா அது உடனடியாக அதை நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து சரியான முறையில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இப்படிப்பட்ட வீடியோ. இப்போது இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும், முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.